ஆ, வணக்கம் சார். ஆமா, சார் சொல்றது கரெக்ட் தான். அதாவது நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் குறிப்பா நம்ம நம்ம ஊர பார்த்தா, ஆக்சஸ் டூ ஹெல்த் கேர் அண்ட் ஆக்சஸ் டூ மெடிசின்ஸ் ஆர் இன்கிரீஸ்ட். அதாவது நம்ம இப்போ யூரோப் பார்த்தாலும், இல்ல அமெரிக்கா பார்த்தாலும், டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஒரு ஜெனரல் பிராக்டிஷனோட பிராக்டிஸ் ஐ மீன் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த மருந்தும் வாங்கவோ, இல்ல மெடிக்கல் ஸ்டோர்ல கூட போய் அந்த மாரி ஓப்பனா மெடிசின்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள சான்ஸே இல்ல. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில வி ஆர் ஈஸிலி ஆக்சஸிங் டாக்டர்ஸ் ஆர் ஈஸிலி ஆக்சசபிள். அதே மாதிரி தான் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் ஆர் ஆல்சோ ஈஸிலி ஆக்சசபிள் டு த பப்ளிக். நம்ம அந்த மாதிரி திட்டம் நம்ம கண்ட்ரில ஏன் இல்லைன்னா நம்ம பாப்புலேஷன் ரொம்ப பெருசு. நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டம் இஸ் நாட் ஏபிள் டு இந்த அளவுக்கு பெரிய ஒரு பாப்புலேஷனை மீட் பண்ற அளவுக்குள்ள ஒரு 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 பெரிய ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் கிடையாது. அதனால தான் நம்மளோட ரூல்ஸ் இப்படி இருக்கு. பட் அதுல என்ன ஆகுனா நிறைய விஷயங்கள் தப்பா நடக்குது. ஏன்னா எனிபடி கேன் கோ டு ரீட்டைலர் அண்ட் கெட் த மெடிசன். அதாவது இப்ப சார் இப்ப சொன்ன மாதிரி ஃபீவர் இருந்தா உடனே போய் ஃபீவர் மெடிசன் எடுக்க வேண்டியது. அப்புறம் அது அது இட்ஸ் ஓப்பனிங் இன் டு நியூ மார்க்கெட். அதாவது வெதர் ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலையும் ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு அசஸ்மெண்ட் இல்லாம ஒரு எனிபடி கேன் கோ டு அ ஸ்டோர் அண்ட் கெட் அ மெடிசன். நம்ம மல்லிகை சாமானம் வாங்குற மாதிரி இல்லை ப்ரொவிஷன்ஸ் வாங்குற மாதிரி மெடிசின்ஸும் வாங்குற ஒரு 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 ஃப்ரீடம் வந்தது. அது ஒரு தப்பான ஒரு டெண்டன்சிக்கு உருவாகிறது. பொதுவாக நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது வைரல் ஃபீவருக்கு எந்த மெடிசனும் தேவையில்லை. மோஸ்ட்லி இந்த வைரஸ் நம்மளோட உடம்போட இம்யூனிட்டியே அது அந்த வைரஸை சாகடிச்சிடும். நம்ம அதுல இருந்து ரிக்கவர் ஆகிடுவோம். கூடி போனா ஃபீவர் 101 இல்லாட்டி 102க்கு மேல போனால் மட்டும் பேராசிட்டமால் இல்லாத ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் தேவைப்படும். அதுவும் ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எடுக்கக்கூடாது. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா பேராசிட்டமால் எல்லாம் ஹெவி டோஸ் போட்டாச்சுன்னா அதனால லிவர் ஃபெயிலியர் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரலாம். இன்ஃபேக்ட் சின்ன டோஸ் போட்டா கூட வைரல் ஃபீவர்ல ஹெப்படைடாக்சி எல்லாம் வரும். எல்லா மருந்துகளும் கெமிக்கல் ஆக்கும். நம்பர் ஒன், எல்லா கெமிக்கலுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். மனுஷனோட பாடி கிரியேட் பண்றது இந்த கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு இல்லை. ஸோ எனி மெடிசின் கேன் ஆக்சுவலி ஹாவ் அ பொட்டன்ஷியல் கில்லர் ஆல்சோ. தெர் கேன் பி வெரி சீரியஸ் அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னால உடம்புக்கு உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். ஸோ ஒன்று தப்பான மருந்துகளை யூஸ் பண்றது, ரெண்டு சுயவே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது, ரெண்டுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிக்க வேண்டிய விஷயங்கள்.